ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நேம் வந்து பார்த்திங்கன்னா பனானா பேன் கேக். ஸோ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பனானா எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் எந்த பனானா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக பனானா எடுத்திருக்கோம். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அப்புறம் வெல்லம் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பனானாவை கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு அதில் இருக்க பனானா மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நான் இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பனானா பீஸ் மட்டும் எடுத்துடுறேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அதுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கோதுமை மாவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வெல்லமும் உங்களுக்கு அயன் சத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இதில் கிடச்சிரும். ப்ளஸ் ஹனியும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு காலையில் ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு இது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்த கட் பண்ணி வச்சுருக்க பனானாவை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெல்லம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு 2 கப்பு இருக்குது இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 2 கப்பு மாவு போடும்போது 2 கப்பு பனானா எடுத்துருக்கோம். 1 கப்பு மாவு போட்டிங்கன்னா 1 கப்பு பனானா எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போது வாட்டர் ஆட் பண்ணுறேன். தண்ணியை 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியை 1 கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாங்க. ஸோ நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிக்கலாம், அந்த மாதிரி புல்லட் ஜார்லேயும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ நான் இதை அரைச்சிட்ருக்கேங்க. ஸோ அரைச்சாச்சு. இப்போது நம்ம அரைச்சிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், நல்லா அரைஞ்சிரும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை ஜஸ்ட் ஒரு கலக்கலாங்க. ஸோ பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் வச்சுட்டு சுட பண்ணிக்கோங்க. ஸோ அது பண்ணிட்டோன்னே இந்த மாவு ஒரு கரண்டி போட்டுட்டு தோசை மாதிரி பண்ணாதீங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி குண்டாக பண்ணிக்கோங்க, புஃபியாக வரணும். ஸோ நான் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீ கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஆயிலை யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீ போட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே மட்டும் நீங்கள் கீ போட்டுக்கலாம். ஸோ நான் இதை டர்ன் பண்ணுறேங்க. ஸோ போத் சைடு நீங்கள் 2 பக்கமே டர்ன் பண்ணி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பாயிலாக இருக்கும். ஸோ நம்ம 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பனானா பேன் கேக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பனானா பேன் கேக்கில் ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜஸ்ட் மேலே இப்போது ஹனியை ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஹனியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சுட்டு வச்ச பேன் கேக்கில் எல்லாத்துலேயுமே நம்ம ஹனியை மிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ நான் ஹனியை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ரோல் பண்ணி பிளேட்டில் வைக்க போகிறோம். ஸோ நம்ம ரோல் பண்ணிவிட்டு பிளேட்டில் தான் வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பனானா பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேன் கேக்கும் ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக காலி ஆகிடும். ஸோ இது மேலே நம்ம லைக் இந்த மாதிரி ஹனியை போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க பனானா பேன் கேக் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ குட் டே டு ஆல். See you at next video.